ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் பிக் ட்விஸ்ட். இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான். எஸ், சரண்யாவோட கேரக்டர் தங்கமயில் அப்படின்ற ஒரு ரோல் வந்து என்ட்ரி ஆயிருக்காங்க. எஸ், நம்ம ஃபர்ஸ்ட் பையனுக்கு வந்துட்டு பேரா. ஸோ ஃபர்ஸ்ட் பேரா வராங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பாசிட்டிவ் ரோலாக இருக்குமா அப்படிங்கிறது என்னுடைய ஒரு முதல் கேள்வி. அதுவும் இல்லாமல் அவங்க வீட்டினுடைய மூத்த மருமகள் அப்படிங்கிறது தான். பட் இவங்க வந்து பாசிட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு தான் நானுமே நினைச்சேன். ஏன்னா இவங்க வீட்டில் வந்து பாக்கியம் அம்மா அவங்க இருக்காங்க. ஸோ அவங்க இருக்காங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நெகட்டிவ் ரோலாக தான் இருக்கும் அப்படின்னு நான் கெஸ் பண்ணாலும் இவங்களோட கேரக்டர் ஸ்லைட்டாக பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிருந்தேன். பட் அது வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுதோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இவங்களுமே அந்த பொய்யெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க அப்படிங்கிறது தான். எஸ், என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஸோ இவங்களுடைய கேரக்டர், அதாவது இவங்களுடைய ஃபேமிலி வந்து டோட்டலாக வந்துட்டு ஒரு புவர் ஃபேமிலி. ஸோ ஒரு கையில் ஒரு 7 பவுன் தான் வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு நிலைமையில கல்யாணத்துக்கு பார்க்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து நிறைய வரன்கள் பார்த்துருந்தாலும் எந்த ஒரு வரன் செட் ஆகலை அப்படின்ற ஒரு காரணத்தினால இவங்க நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அவங்களும் தான் வரன் தேடி போயிருப்பாங்க. அதே போல அவருடைய மூத்த பையனுக்கு வயசு வந்து 28. ஸோ இவங்களுடைய வயசு வந்து 29. ஒரு வயசு வந்து அதிகமாகவே இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்போதைக்கு நார்மல் டேஸ்ல, அதாவது சீரியல்ஸ்ல அந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்தது கிடையாது. இந்த மாதிரி பெரிய வயசுல கல்யாணம் பண்றது இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப காமனாக கொண்டு வந்தது கிடையாது. பட் இப்போ வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல அந்த ஒரு ட்ராக் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது செட் ஆகுமா? இது வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேமிலிக்கு தெரிஞ்சுதான் இது வந்து இதுவே ஒரு பெரிய ட்விஸ்ட் இல்லையா? இப்போ வயசுல பெரியவங்களை வந்து கல்யாணம் பண்றது அப்படிங்கிறது. அதே போல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எத்தனை பவுன் போடுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி சீரியல்ஸ்ல காமிக்கிறது இல்லை பொதுவாக இப்போ அந்த வரதட்சணை மாதிரி எல்லாம். பட் இந்த மாதிரி ஃப்ராங்காவே கேட்டுறாங்க, அதாவது இன்டைரக்டா கேட்கறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இன்டைரக்டா எத்தனை பவுன் போடுவீங்க அப்படின்னா, ஸோ 80 பவுன், அதாவது 70 பவுன் நினைக்கிறேன். அவங்க வீட்டுக்கு வந்து 75 பவுன் என்னமோ போட்டாங்க. நாங்கள் வந்து 80 பவுனா போட்டுறோம் அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டில் இருந்து சொல்லியிருப்பாங்க போல. 7 பவுன் மட்டும்தான் ஒரிஜினல் பவுனு. அது இல்லாமல் 10 பவுன் வந்துட்டு சொந்தக்காரங்க யாராவது போட்டாங்க அப்படின்னா மிச்சத்தை எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம கவரிங்கில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுடைய அம்மா சொல்றாங்க, தங்கமயிலுடைய அம்மா சொல்றாங்க. ஸோ அவங்களுடைய கேரக்டரும் இங்கேயும் பாக்கியம் அப்படிங்கிறது. ஸோ மிச்சத்தை எல்லாம் கவரிங்கில் போட்டு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க வீடு வந்து ஒரு வியாபார வீடு. ஸோ நாளைக்கு ஏதாச்சும் நகை அடகு வைக்கணும், ஸோ ஏதாச்சும் செக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கவரிங் தெரிஞ்சிடும். ஸோ அப்போ வந்துட்டு உண்மை பெருசாக வெடிக்கும் போது ஒரு பெரிய இஷ்யூவாக வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதுவே வந்து சீரியலுடைய அப்கமிங் ஸ்டோரியில் ஒரு பெரிய இதாக இருக்கும், ஃபயராக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அதையுமே தங்கமயில் வந்து சொல்கிறாங்க தான். ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா, அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம், நகையை நம்ம வீட்டில் வந்து மறுபடியும் பேங்க்கில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே போல் ஏதாச்சும் ஆதார் கார்டோ பேன் கார்டோ கேட்டு ஸோ என்னுடைய வயசை பற்றி மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறதுனா, இதெல்லாம் இந்த காலத்தில் சகஜம், அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பமே மொத்த பொய்யா இருக்காங்க இந்த ஒரு வீட்டில். அதே போல் மீனாவுமே இதை நல்லா சஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த குடும்பம் வந்து ரொம்ப ஓவராக பாசிட்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை போய் சொல்ல போனாலுமே வீட்டில் இருக்கவங்க அதெல்லாம் இல்லைங்க, ஸோ இவங்களுக்கு இவங்க இன்னாருக்கு இன்னார் தான் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கு, ஸோ பாசிட்டிவாக தான் இருப்பாங்க, நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேமிலியிலே மூவ் ஆகுறாங்க. இதை தொடர்ந்து அப்கமிங்ல என்கேஜ்மெண்ட். ஸோ என்கேஜ்மெண்ட் அந்த ஒரு விஷயமே எனக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து பெருசாக பண்ணலான்னு தான் ஆசை, பட் இப்போதைக்கு வந்து வீட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு லைட்டாக சிரிப்பு வந்துச்சு. அதே போல் கல்யாணத்தை வந்து ரொம்ப ஃபேமஸாக அது பெருசாக நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து சொன்னாங்க. அதே போல் கல்யாணத்தை வந்துட்டு பொண்ணு சைட்லேருந்துலாம் பண்ண மாட்டாங்க, எங்கள் சைடில் மாப்பிள்ளை வீட்டில் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு குண்டின்னு தூக்கி போட்டாங்க. சார் அதையும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னாலுமே அந்த கல்யாணத்தை எங்க வைக்கணும் அப்படிங்கறத ஒரு கோவில்ல வச்சுக்கலாம். ஏன்னா இவங்க 2 பேருமே ஷேர் பண்றோம்னு சொல்லி ஒரு கடல் வந்ததுக்கு அப்புறமா கோயில்ல வச்சுக்கலாம், பக்கத்துல ஒரு மண்டபம் இருக்கு, அதுக்கு பக்கத்துல நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதையுமே இவங்க வழிக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ டோட்டலா இவங்க சைடு வந்து எல்லாத்தையுமே மூவ் பண்ணிக்கிட்டாங்க. பட் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேமிலியில அது ரொம்ப காமனா சரி ஓகே எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணிட்டு போயாச்சு. எஸ், என்கேஜ்மெண்ட் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அப்கமிங் ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர்ஸ்மே நிறைய கிடைச்சிருந்துச்சு. ஸோ என்கேஜ்மெண்ட் வந்து சீரியல் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் மேரேஜ் ட்ராக் தான். ஸோ என்கேஜ்மெண்ட்ல என்ன ட்விஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறதா. அதே போல குழலியுமே வந்து நிறைய ட்விஸ்ட் பண்ணி கேட்கறாங்க. ஸோ அன்னைக்கு போட்டிருந்த நகையே வந்து கவரிங்கான்னு கேட்டாங்க. ஸோ மேரேஜ் ட்ராக்ல அவங்க ஏதாச்சும் தேய்ச்சி கீச்சு ஏதாவது உண்மையை கண்டுபிடிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. அதே போல வந்துட்டு இந்த பக்கம் நம்மளுடைய ஹீரோடைய அம்மா இருக்காங்க இல்லையா, ஸோ கோமதி. ஸோ அவங்களுடைய ஃபேமிலி வந்து வருவாங்க கல்யாணத்துக்கு அப்படிங்கிறதா. ஸோ அவங்க வந்தாங்கன்னா அவங்க ஏதாச்சும் பிரச்சனை இவங்க சில இருந்து கிரியேட் பண்றாங்களா அப்படிங்கிறதா. ஸோ இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யங்கள் வச்சு தான் இந்த மேரேஜ் ட்ராக் முடியும். கண்டிப்பா இந்த மேரேஜ் ட்ராக் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இப்போ ரியல் பாண்டியன் ஸ்டோர்ஸ் வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், ஸோ அவங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு புரிஞ்சு எப்படி போறாங்க அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகும். இப்போதைக்கு இந்த மேரேஜ் ட்ராக் மட்டும் முடிச்சு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்புவோம். ஸோ இந்த மேரேஜ் ட்ராக் கண்டிப்பாக பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு நல்ல ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். பட் ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கும் போது எந்த ஒரு ட்விஸ்ட்டும் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம தான் சீரியல் ஆரம்பிச்சாங்க. பட் இப்போ கொஞ்ச நாளாகவே, அது முக்கியமாக அந்த கதிரன் ராஜியுடைய கல்யாணத்துக்கு அப்புறமா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட வந்து சீரியல் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. டிஆர்பி வைஸ் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. பட் அந்த நடுவில் அந்த கொஞ்சம் ட்ராக் மட்டும், அந்த மேரேஜ் ட்ராக் மட்டும் கொஞ்சம் ட்ராக் பண்ணதால, அந்த பொண்ணு பார்க்குற ட்ராக் கொஞ்சம் ட்ராக் பண்ணதால டிஆர்பி லிட்டில் பிட் வந்து டிக்ரீஸ் ஆச்சு. பட் இது வந்து அப்கமிங்ல மேட்ச் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ ஹோப் இந்த பேர் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ சரண்யாவுடைய வாய்ஸ் வந்து எனக்கு இன்னும் சரியாக செட் ஆகலையோ அப்படின்னு தோணுது. ராஜுக்கும் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கேன். பட் ஓகே, அவங்க இது மாதிரி அதெல்லாம் மாற்ற மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் சரண்யாவுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஜிஜியுடைய வாய்ஸே கொடுக்கலாம். ஸோ ஆயுத எழுத்துல அவங்களுடைய வாய்ஸ் தான் இருக்கும். பட் அதையே ட்ரை பண்ணலாம். ஜிஜி வாய்ஸ்னா இப்போ தென்றல் தொடும்ல அபி கொடுத்துருப்பாங்களே அந்த வாய்ஸ். ஸோ அதை கொடுத்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு மேட்சிங்காக இருக்கும் அப்படிங்கிறது. இந்த வாய்ஸ் வந்து சைட் ரோல்ஸில் கேட்டு ஹீரோயினுக்கு இந்த வாய்ஸ் கேட்கும் போது நமக்குமே ஒரு மாதிரி இருக்கு. அதனால தான் நானுமே சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத
மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். எனவே நல்லா ஃபயராக போயிட்டு இருக்கு. ஸோ பெஸ்ட் விஷஸ் ஃபார் PS டீம். ஸோ அடுத்து இன்ட்ரெஸ்ட் கம்ப்ளீட் நெக்ஸ்ட் லிமிட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.